ஸ்டாலினுக்கு விழப்போகும் மரண அடி. மதுரையில் நடக்கப்போகும் தரமான சம்பவம். 3 திட்டத்துடன் தமிழகம் வரும் அமித்ஷா. அடுத்தடுத்த தலைவர்களுடன் நடக்கப்போகும் சந்திப்பு. வணக்கம் நண்பர்களே. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு மதுரை வருகிறார். அவரது இந்த வருகை தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உறுதியுடன் அதிமுக, பாஜக கட்சிகள் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி வருகிறார்கள். அந்த வகையில் அமித்ஷாவின் இந்த வருகையானது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் பாமக, தேமுதிக, அமமுக, ஓபிஎஸ் ஆகியோரை இணைக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் இப்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோதும் நாளை அமித்ஷாவை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணியையும் உறுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள். அதையடுத்து பாமக, தேமுதிக என்கிற 2 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை கூட்டணிக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட சிலரை அமித்ஷா சந்திப்பார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதேபோன்று தேமுதிகவின் பிரேமலதா அதிமுக தங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தருவதாக சொல்லி ஏமாற்றிவிட்டதாக தொடர்ந்து ஆதங்கத்தை கொட்டி வந்த போதும் அவரையோ அல்லது அவரது கட்சியை சார்ந்த முக்கிய புள்ளிகளையோ அழைத்து கூட்டணி டீல் போடவும் அமித்ஷா திட்டமிட்டுள்ளாராம். இவர்கள் தவிர இன்னும் சில கட்சிகளுக்கும் பாஜக சார்பில் அழைப்பு விடுத்து வருகிறார்கள். அதனால் நாளை முழுக்க அமித்ஷாவை பல கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் சந்தித்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி டீல் போடுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது. முக்கியமாக சமீப காலமாக தென் மாவட்டங்களை குறிவைத்து பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டுள்ளது திமுக. பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்தபோது மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி பாணியில் ரோடு ஷோ நடத்தினார். அந்த வகையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்ததால் கடந்த காலத்தை விட அங்கு அதிகப்படியான கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே அவரது பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தற்போது பாஜக கூட்டணியில் இணைய போகும் கட்சிகளுக்கு சில அதிரடியான அசைன்மெண்ட்களையும் கொடுக்க போகிறாராம் அமித்ஷா. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் இப்போதே அனல் பறக்கும் பிரச்சாரங்களும் தேர்தல் வியூகங்களும் தொடங்கி இருக்கிறது. அதிலும் திமுகவை பொறுத்தவரை தங்களது ஆட்சி மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வருவதோடு நடிகர் விஜயும் திமுகவின் சிறுபான்மை வாக்குகளை கைப்பற்றும் சூழல் உருவாகி இருப்பதால் இந்த முறை தங்களை வீழ்த்தி விடுவார்களோ என்று கடும் கலவரத்தில் இருந்து வருகிறார். அதனால் ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரம் செய்து வரும் மு.க. ஸ்டாலின் இன்னும் பெரிய அளவில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால் பாஜக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மு.க. ஸ்டாலினின் அத்தனை பிரச்சாரங்களையும் முறியடிக்கும் வகையில் பல அதிரடியான தேர்தல் வியூகங்களை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிரான போராட்டம், ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதோடு இந்த ஆட்சியின் மிகப்பெரிய விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பல விஷயங்களை முன்னெடுத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை மட்டுமின்றி அடுத்த கட்டமாக திமுக எதிரான எப்படிப்பட்ட பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பாஜக மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கிய ஆலோசனைகளையும் வழங்குகிறாராம் அமித்ஷா. அதனால் தான் அமித்ஷாவின் இந்த வருகை திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி. கிறிஸ்துமஸ் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மு.க. ஸ்டாலின். முத்தமிழ் முருகன் மாநாட்டை மட்டும் புறக்கணித்தது ஏன்? ஜூன் 20ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டில் நடக்கப்போகும் அதிரடி சம்பவம். தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒரு கருத்தை வெளியிட்டால் அது ஜனநாயகத்தின் குரல் என்பார்கள். ஆனால் இந்துக்கள் உரிமைக்காக குரல் கொடுத்தால் ஜனநாயக விரோத சக்திகள் என்பார்கள், சங்கிகள் என்பார்கள். இப்படிப்பட்ட அரசியல்தான் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் செய்து வருகிறார்கள். இந்த பித்தலாட்ட அரசியல் உலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிற ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இப்படி ஒரு மாநாட்டை நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து திமுகவின் அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபு மீடியாக்களிடத்தில் புலம்பிக் கொண்டு திரிகிறார். அதையடுத்து அவருக்கு எதிராக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த சில நாட்களாகவே இந்து முன்னணி மதுரையில் நடத்தப்போகும் முருக பக்தர்கள் மாநாடு குறித்து அமைச்சர் சேகர் பாபு புலம்பிக் கொண்டு வருகிறார். அதோடு அவர் நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்த முருகன் மாநாட்டோடு ஒப்பிட்டு பேசி வருகிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இது அரசியல் மாநாடு, சங்கிகள் மாநாடு, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மாநாடு என்றெல்லாம் ஓவராக வார்த்தையை விட்டு வருகிறார். குறிப்பாக இது அரசியல் மாநாடு என்பது போன்று அவர் பேசுகிறார். ஆனால் இந்து முன்னணி என்பது அரசியல் கட்சி அல்ல. நாங்கள் தேர்தலை சந்திக்கப் போவதும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு என்கிற புரிதல் கூட அவருக்கு இல்லை. அதோடு மட்டுமின்றி மு.க. ஸ்டாலின் தொடங்கி எடப்பாடி, சீமான் வரை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்புதல் கொடுக்கிறோம்.
அதோடு தமிழகத்தில் உள்ள 1 கோடி குடும்பங்களுக்கு நேரில் சென்று அழைப்பு விடுக்கிறோம் என்று கூறியுள்ள காடேஸ்வர சுப்பிரமணியம், திமுக அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தியதை நாங்கள் விமர்சிக்கவில்லை. ஆனால் அந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வி. இதே தமிழ்நாட்டில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொள்கிறார் மு.க.ஸ்டாலின். நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்கிறார். ஆனால் தமிழ் கடவுள் முருகன் பெயரில் நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டை அவர் புறக்கணித்து விட்டார். அந்த அளவுக்கு இந்து மதத்தில் மு.க.ஸ்டாலின், திமுகவும் காலம் காலமாக புறக்கணித்து வருகிறார்கள். அதனால்தான் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளாததை தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் நடத்தும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அனைத்து தமிழக மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறோம். இந்து முன்னணி மட்டுமின்றி முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பமாக உள்ளது. அதோடு இந்த மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய மு.க.ஸ்டாலின் ஏன் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்கிற ஆவேச குரல் ஒலிக்கப் போகிறது. மற்ற மதங்களை ஆதரிக்கும் மு.க.ஸ்டாலின் இந்து மதத்தை மட்டும் புறக்கணிப்பது ஏன் என்றும் முருக பக்தர்கள் அனைவரும் அவரை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள். அப்போது அவர் இதற்கு பதில் கொடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். அதோடு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில் நிர்வாகத்தையும் கவனித்து வரும் அமைச்சர் சேகர் பாபு, திருப்பரங்குன்றம் மற்றும் சென்னிமலை கோவில்களில் வேற்று மதத்தினரை பிரச்சனை செய்யும் போது எங்கே போயிருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்துக்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தினால் அது இவர்களுக்கு அரசியலாக தெரிகிறதா? இதுவே மற்ற மதத்தினர் மாநாடு நடத்தினால் திமுகவினர் முழு ஆதரவு கொடுப்பார்கள். இவர்களை கலந்து கொண்டு அதை தொடங்கி வைப்பார்கள். ஆனால் இந்துக்களின் ஒரு ஆன்மீக மாநாடு என்றால் அதற்கு அரசியல் சாயம் பூசுகிறார்கள். அதனால் இது எப்படிப்பட்ட மாநாடு என்பதை வருகிற ஜூன் 22ஆம் தேதி திமுகவினர் தெரிந்து கொள்ளட்டும். இந்த மாநாட்டில் 5 லட்சத்துக்கும் அதிகமான முருக பக்தர்கள் பங்கேற்று மிகப்பெரிய ஆன்மீக சாதனை மாநாடாக அமையப் போகிறது என்று கூறியிருக்கும் காடேஸ்வர சுப்பிரமணியம், முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மட்டுமின்றி நானும் பலமுறை கேள்வி கேட்டுவிட்டேன். இப்போது வரை மு.க.ஸ்டாலின் பதில் கொடுக்கவில்லை. அதனால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பிறகாவது அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தாக வேண்டும். அதற்கான பதிலை சொல்வது வரை மு.க.ஸ்டாலினை நாங்கள் விடமாட்டோம் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கட்சியிலும் பெரிய பதவி கேட்கும் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரானது குறுகிய காலத்தில் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். அடுத்து வரப்போகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் தான் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்றும் திட்டம் தீட்டி வருகிறார். அதன் காரணமாகவே தனது ஆதரவாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறி வருகிறார். இந்த நேரத்தில் திமுக கட்சியிலும் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் உதயநிதி தற்போது துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் நிலையில் அவருக்கு அடுத்த இடத்தை, அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவியை தனக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து மு.க.ஸ்டாலினை வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அவரோ இப்போது அதற்கு வாய்ப்பில்லை என்று தட்டி கழித்து வருகிறாராம். என்றாலும் உதயநிதியை பொறுத்தவரை வருகிற சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்குள்ளாவது தனக்கு அந்த பதவியை தர வேண்டும். அப்போதுதான் கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்று தொடர்ந்து கூறி வருகிறாராம். இதை பார்த்து துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவின் அமைச்சர்களை ஆட்டி வைத்து வரும் உதயநிதி அடுத்தபடியாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றி நமக்கெல்லாம் தேவையில்லாத தொல்லை கொடுப்பாரா என்று திமுகவின் சீனியர்கள் கடும் பதட்டத்தில் இருந்து வருவதாக அறிவாலய வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.